நிறைய காய்கறிகள் எடுத்துக்கொள்வோம். அப்படி நம்மளுடைய உணவுகள் மதிய உணவில் இருக்கணும். இரவு உணவு ரொம்ப எளிமையாக எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். இரவு உணவில் கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம், நல்ல சிறுதானியங்களில் அடை எடுத்துக்கொள்ளலாம். இது 40-50 வயதை ஒட்டியவங்களுக்கு. சின்ன குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இட்லி மிகச்சிறந்த உணவு கொடுங்க. நல்ல இட்லி கொடுங்க, நல்ல ஒரு திணையரிசியில் பொங்கல் கொடுங்க. கேழ்வரகு குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பானது. அப்படியான உணவு பண்டங்களை காலையிலிருந்து உங்களுடைய உணவு விஷயங்களாக வைத்துக்கொள்ளும். ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், ரசாயன கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லிகள் இல்லாத உணவு முதல் தேர்வாக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம், கசப்பு துவர்ப்பு அதிகம் உள்ள சிறுதானியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிற உணவுகளை மிக அதிகமாக வைத்துக்கொள்ளும். இது இரண்டும் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிற அந்த கேன்சர்லேருந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னுடைய கிளச்சஸ் எதுவும் வராத அளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்.